வள்ளி 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 வள்ளியின் கதை. அம்மா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஆஹா, அற்புதம் அற்புதம், ரொம்ப சுவையா இருக்குமா, ரொம்ப சுவையா இருக்கு. நிஜமா தான் சொல்றீங்களாம்மா? பொய் சொல்லலையே. அட, நான் ஏமா உன்கிட்ட போய் சொல்ல போறேன், நீயே சாப்பிட்டு பாரு. கறி அவ்வளவு அழகா வெந்திருக்கு. ஆமாம்மா, பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? என்னம்மா சொல்ற, நல்லா தான் இருக்கா? ம், ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. நீ எப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் சுவையா சமைக்க கத்துக்கணியோ தெரியல. இத்தனை வருஷம் ஆகி எனக்கே இன்னும் பிரியாணி செய்ய தெரியாது. அட நீங்க வேற ஏமா, எனக்கும் பிரியாணி செய்ய தெரியாது. யூடியூப்பை பார்த்து நானே செஞ்சேன். சரி சரிம்மா, ஏதோ இந்த மாதிரி விஷயத்துக்குன்னா உன்னோட ஃபோனு உபயோகமாகுது, அது வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு சமைக்க தெரியாததெல்லாம் நீ எப்படியோ உன்னோட ஃபோனை பார்த்தே சமைக்க கற்றுக்கினேன். சரி சரிம்மா, ஆறிட போது சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். ஒருத்தருக்கு சமைச்சு கொடுத்து பரிமாறினதுக்கப்புறம் அவங்க அந்த சாப்பாடை விருப்பப்பட்டு சாப்பிடும்போது அந்த சந்தோஷமே தனி. அது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அதோட சந்தோஷத்தை நான் முழுசாக அனுபவிக்கிறேன். அம்மா சாப்பிட்றது பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அவருக்கும் அவர் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியே கேரட் ஹல்வாவை நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்களும் இந்த மாதிரி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். சமைக்கவே வராது என் பொண்ணு, கல்யாணம் பண்ணின்னு போனதுக்கப்புறம் என்ன கஷ்டப்பட போகிறாளோன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஃபோனை பார்த்தே நல்லா அருமையாக சமைக்க கற்றுருக்கா. ஏதோ போன இடத்துல கெட்ட பேர் வாங்காமல் இருந்தால் சரி. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்கள் நல்ல நேரத்தில் வந்து என்னையும் என் தங்கச்சியும் காப்பாற்றினீங்க. இல்லைன்னா அந்த பொம்பளை என்ன பண்ணியிருப்பாளோ நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாங்கய்யா, ரொம்ப நன்றி. அடே அதெல்லாம் பரவாயில்லையம்மா, என்னை கூட இப்படி தான் பண்ணுதோ, அதனால தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. இன்னைக்கு சரியான டைம் கிடைச்சது. அந்த பொம்பளையும் வசமா போலீஸ்கிட்டே மாட்டிக்கிச்சுது. என்னடா மாப்பிள்ளை இது, நாம் இருக்கிறப்ப கூட இந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. உங்க அம்மா பிஸ்னஸ் நல்லா நடத்துறாங்க போல. அட நீ வேற, சும்மாவே எங்க அம்மா அந்த அளவுக்கு கிழிக்குவாங்க. இப்ப கஸ்டமருங்க வேற இருக்காங்களா, மூஞ்சில ஷூ தூக்கி வீசாம இருந்தா சரி. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி வா போவோம், கான்ட்ராக்ட் கிடைச்ச விஷயத்த சொல்லுவோம். என்னப்பா, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? உங்க அம்மா பண்ண விஷயம் சரியா? பாவம், இந்த 2 வயசான அம்மா அவங்க இவ்வளவு பிரச்சனை இப்போ கொடுத்துருக்காங்களே. எங்க அம்மாவா? ஆனா என்ன சொல்றீங்கண்ணா? அட நீ வேற என்னப்பா, நல்ல பையன் நல்ல பிசினஸ் நடத்துறான்னு நினைச்சேன். நீ என்னடாப்பா உங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போயிட்டு இருக்க? அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க தெரியுமா? அது சரி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஆனா நான் இங்க இல்லைண்ணா, நான் வேற இடத்துல தான் இருக்கேன். எங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னன்னா என்ன ஆச்சு? சரியா போச்சு போ. இங்க இல்லன்னா வேற என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நான் கடை விட்டு போயிட்டேன். எங்க அம்மா தான் பார்த்துன்னு இருக்காங்க இந்த கடை. எங்க அம்மா காணோம். என்னன்னா என்ன ஆச்சு ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. அட நீ வேறப்பா, தனியா உங்க அம்மாவை விட்டுட்டு எதுக்கு நீ போகுது? உங்க அம்மா இந்த கடைக்கு வரவங்க எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணுவது, என்னக்கும் பிரச்சனை பண்ணுச்சு. இங்க 2 அம்மாங்க இருக்காங்களே, இவங்க கூட பிரச்சனை பண்ணுச்சு. நாங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. போலீஸ் வந்து உங்க அம்மாவை தரன்னு இப்பதான் இழுத்துட்டு போச்சு. ஐயோ என்னன்னா எப்ப
அட என்னப்பா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுற வரைக்குமா உனக்கு தெரியாதுன்னு சும்மா இருப்ப? இப்ப போ. இப்பதான் உங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போ. என்ன மாப்பிள, என்ன மாப்பிள இவங்க இப்படி சொல்றாங்க? ஐயோ, எங்க அம்மாவை போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சால மாப்பிள. பரவாயில்ல மாப்பிள, வா என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம், வா உடனே போவோம். சரி மாப்பிள, உடனே போவோம், வா. போச்சு போச்சு, அம்மா கிட்ட வசமா மாட்ட போறோம். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு உங்க அம்மா கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இந்த டீச்சர் பயபுலிங்களுக்கு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுக்கிறாங்க. ஐயோ ஷிட். அந்த காலத்துல டைரியில எழுதி கொடுத்துருவாங்க, சைன் போட்டுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அம்மா அப்பா படிக்கிறப்பெல்லாம் அவங்களே சைன் போட்டுன்னு போயிட்டு எங்க அம்மா அப்பான்னு போய் சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் மொபைல்ல மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு பேரண்ட்ஸ் அவைலபிளா இருந்து இல்லைனாலும் பரவாயில்ல, வீடியோ கால்ல வர சொல்லி மீட்டிங் வச்சுக்கிறாங்க. இப்படி இருந்தா நாங்க எப்படிதான் தப்பிக்கிறது? ஒன்னும் புரியல. ஐடியா, நம்ம அக்காவும் பார்க்கறதுக்கு அம்மா மாதிரியே தான் இருப்பா. எங்க அம்மானால வர முடியாது, வீடியோ கால்லே அட்டென்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அக்காவை புடவை கட்டி வீடியோ கால் அட்டென்ட் பண்ணிட வச்சிட வேண்டியதுதான். ஆனா இதுக்கு அக்கா ஒத்துக்குவாளா? அதெல்லாம் ஒத்துக்குவா. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாலே போதும், அக்காவை கன்வின்ஸ் பண்ணிடலாம். நீங்க எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா போனாலும் உங்களுக்கு விட எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டா நாங்க இருப்போம்ல. ஐ ஜாலி ஜாலி. அனிதா குட்டி, ஐயோ அக்கா வரா, சோகமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். அனிதா செல்லம், என்ன கூப்பிட ரெஸ்பாண்ட் கொடுக்காமலே உட்காந்துட்டு இருக்கா? எப்பயுமே துருத்துருன்னு இருப்பா, இப்ப என்ன சோகமா உட்காந்துட்டு இருக்கா? இந்த மாதிரி உட்கார்ற ஆள் இல்லையே. என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம். அனிதா குட்டி, என்னடா ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். ஏன் செல்லம், நீ எப்போ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? ஏமா, என்ன ஆச்சு? மார்க் எதனா கம்மியா வாங்கிட்டியா? அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கியா? அதானே பார்த்தேன். என்னம்மா, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் வேணா அம்மா கிட்ட பேசிட்டா? வேண்டாக்கா, உங்களுக்கு அம்மா பத்தி தெரியும்ல, என்ன துணியை தூக்கி போட்டு துவைக்கிற மாதிரி துவைச்சி அலசி காய வச்சிடுவாங்க. வேண்டாம் விடுங்கக்கா, நானே பயந்துக்கின்னு தான் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு. அச்சச்சோ, நீ கவலைப்படாதடா. என்ன பண்ணலான்ட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம், சரியா? 2 பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் தேவையில்லக்கா, நானே ஆல்ரெடி யோசிச்சு வச்சிட்டேன். நீங்க ஓகே சொன்னா போதும். அட பர்றா, உடனே சிரிச்ச முகத்துல வந்துட்ட. சரி சொல்லு, என்ன ஐடியா? அது ஒன்றும் இல்லைக்கா, இப்பெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு வர முடியலன்னா பரவாயில்ல, வீடியோ கால்லே வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுக்கலாம். சரி, அப்பவும் நீ அம்மா கிட்ட மாட்டிக்கின்னு அடி வாங்குவ தானே? அடே, அங்கதானக்கா ட்விஸ்டே. ட்விஸ்டா? அது என்ன ட்விஸ்ட்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க கோச்சிக்காம அது ஓகேன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்க என்னோட ஃபேவரட் அக்கா தானே? ஆமா. செல்லக்குட்டி தானே? ஆமா. நான் சோகமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது தானே? ஆமா. என்னன்னா, நீங்களும் அம்மாவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானேக்கா இருக்கீங்க,
அதனால அம்மாவுக்கு பதிலா நீங்க வீடியோ கால் அட்டன் பண்ணா எப்படி? என்ன என்ன அனிதா சொல்ற? நீ என்ன யோசிச்சு தான் சொல்றியா? என்ன சொல்ற? நான் எப்படி ஒத்துக்குவேன் நீ நினைக்கிற? அதெல்லாம் என்னால முடியாது. ஐயோ, அக்கா கோச்சிக்கினாலே என்ன பண்றதுன்னு தெரியலையே. படிக்கிற நேரத்துல ஒழுங்கா படிக்காம மார்க் கம்மியா வாங்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் வித்தைகள் இந்த வயசுலயே என்ன புத்தி? சும்மா விடக்கூடாது. உடனே போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோம். அம்மா! ஐயோ, போச்சு போ, செத்த இன்னைக்கு நானு. அம்மா எங்க இருக்கீங்க? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாக்கா, அம்மா கிட்ட சொல்லாதீங்க அக்கா. வாய மூடு. நீ பண்ண காரியத்துக்கு நான் சொல்லாம வேற இருக்கணுமா? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுடுவாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அடடடா, என்ன இங்க பிரச்சனை? அனுமா, எதுக்குமா கூப்பிட்ட? அக்கா அக்கா வேண்டாக்கா ப்ளீஸ்க்கா, உன் காலில் வேணா விழுறேங்க்கா. அது ஒன்றும் இல்லைம்மா. என்ன டின்னர் சமைக்க போறீங்கன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். எருமை மாடு, என்னமோ ஏதோ ஒன்று பயந்து ஓடி வந்தா சமையல் என்னன்னு கேட்குறா. சோத்து மூட்டை சோத்து மூட்டை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் என் உயிர் என்கிட்ட இல்ல. அக்கா மட்டும் அம்மா கிட்ட வளர இருந்தா அவ்வளவுதான். அவங்க சாப்பிடுற தோசைக்கு நான் சட்னி ஆயிருப்பேன். இல்லடி லட்சு, கோச்சிக்காத. பசிக்குது, அதனால தான் கேட்டேன். ஐயோ ஆமாவடா, டின்னர் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இரு, நான் உனக்கு டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி எதனா செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா அப்படியே எனக்கும். சரி சரி இருங்க, நான் எதனா எடுத்துட்டு வரேன். பயந்துட்டியா? ஆமாக்கா, ரொம்ப பயந்துட்டேன். தேங்க்யூக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப ஓவரா குஷி ஆயிடாத. இன்னுமே நான் வரேன்ட்டு ஒத்துக்கல. என்னை பத்தி நீ என்ன சொன்ன? குண்டு புசினிக்கா, பொறி உருண்டை, அப்படி இப்படின்னு தானே சொல்ல. இப்போ அக்கா நீ சிக்குன்னு சூப்பரா இருக்கக்கா அப்படின்னு ஒரு 4-5 வார்த்தை புகழ்னியானா நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசிப்பேன். ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் நிறைய கண்ணுங்க வீடியோ வியூ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்களா? பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.